நாம் வாக்கு இருந்தால்தான் மற்றவர்களை கேள்வி கேட்க முடியும். தமிழ்நாட்டின் குடிமகன் நம்முடைய வாக்கு பறிபோய்விட்டால் நாம் யாரிடம் சென்று நம்முடைய குறையை கேட்க முடியும்? ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருந்து நம் வாக்கை பாதுகாப்போம். முக்கியமாக நம்முடைய பூத் ஏஜென்ட்கள், கிளை நிர்வாகிகள் ஒவ்வொரு கிளையிலும் சென்று ஒவ்வொரு வீடாக சென்று நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. மக்களை நேரடியாக சந்திக்க முடியும். 2026 தளபதியை முதல்வராக்குவது நம் அனைவரின் லட்சியம். 234 தொகுதிகளில் முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து திருவள்ளூர் வரை தொடர்ந்து நம்முடைய தொகுதி தான் 8 தொகுதி. அதை வெற்றி பெற்று இந்த தொகுதி முதன்மையான வெற்றி பெற்ற மாவட்டம் என்பதை பொதுச் செயலாளரிடம் தளபதியுடன் அர்ப்பணிப்போமா? நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் நான் மாவட்டம், நான் கிளை என்று இல்லாமல் அனைவரும் சமம் என்ற பாகுபாடுடன் நாம் இறங்கி இந்த எஸ்ஐஆர் பணியை செய்தால் அனைத்து வாக்கும் நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். நான் பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், நீ கிளை செயலாளர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையுடன் பயணிப்போமா? வெற்றி பெறுவோமா? நாளை நமது 234 நமது. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து மாவட்ட செயலாளருக்கும், என் அண்ணன் தளபதிக்கும், என் பொதுச் செயலாளருக்கும், என்னுடன் பயணித்த அனைத்து ஒன்றிய நகர கிளை பகுதி நிர்வாகிகளுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.